Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா The 40 Fortune. It is a tale from Iran and the author is Shepard. It is a very interesting story about a person called Ahmad. இந்த அஹ்மத் வந்து ஒரு உட்கட்டர். இவருடைய ஒய்ஃப் பேர் வந்து ஜமல். இவங்க ரெண்டு பேரும் எந்த கண்ட்ரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு ராயல் சிட்டி இஸ்ஃபஹான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம அஹ்மதுக்கு வந்து சொந்தமாக என்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷோவல், அதாவது ஒரு மண்வெட்டியும் ஒரு கோடாரியும் தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான சிச்சுவேஷன் தான். ஆனால் அன்னன்னைக்கு அவர் சம்பாதிக்கிறத வச்சு அவர் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய ஒய்ஃப் ஜமல் வந்து அப்படி இல்லை, இன்னும் அவர் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஸ்டோரியில் வந்து ஜமல் ஒரு பப்ளிக் பாத்தில் போய் குளிக்க போவாங்க. ஆனால் அங்கே வந்து இவளை அப்போ குளிக்க விட மாட்டாங்க. அங்கே ராயல் டிவைனருடைய ஒய்ஃப் குளிச்சுட்ருக்காங்க, அதனால் இப்போ யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடுத்துருவாங்க. இது வந்து ஜமலுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதனால் வீட்டில் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாள், நீங்கள் வந்து ஒரு டிவைனர் ஆயிடுங்க. டிவைனர் அப்படின்னா ஃபோர்ட் டெல்லர் மாதிரி, அதாவது நீங்கள் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்கிறவங்க, இல்லை அப்படின்னா காணாமல் போன பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் மாறிடுங்க, நீங்கள் வந்து உட்கட்டராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இவனுக்கு வந்து நம்மளுடைய அஹ்மதுக்கு உட்கட்டிங்கை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. அப்போ அஹ்மத் சொல்வான், என்னாலலாம் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவளுடைய கட்டாயத்தினால அவன் என்ன பண்ணுவோம்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண்வெட்டி கோடாரி இதெல்லாம் விற்றுட்டு அவன் வந்து ஒரு டிவைனராக மாறிடுவான். மாறினதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் வந்து அதே மாதிரி மார்க்கெட் பிளேஸில் போய் உட்காந்துருக்கும் போது ஒரு மினிஸ்டரோட ஒய்ஃப் குளிக்க வந்திருப்பாங்க. அவங்களுடைய மோதிரம் காணாமல் போயிடும். அதை வந்து நம்மளுடைய அஹ்மத் கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. உடனே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார். ஸோ அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா கிங்கினுடைய அந்த ட்ரெஷரியிலிருந்து ஒரு 40 தங்க பெட்டிகள் வந்து காணாமல் போயிடும். அந்த பெட்டிகளை தேடணும் அப்படின்னு சொல்லி கிங் வந்து ஆர்டர் போட்டிருப்பார். அப்போது அஹ்மது பற்றின செய்தி வந்து இவருக்கு ரீச் ஆகும். ஸோ கிங் அஹ்மதை கூப்பிட்டுருப்பார், நீ தான் இனிமேல் என்னுடைய அந்த 40 பெட்டிகளையும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அஹ்மது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டோரிஸ். லெட் அஸ் see it in the summary. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Now let us see the summary. Introduction. The 40 Fortunes is a short story written by Shepard. This story is about Ahmad, a poor man who is married to Jamal and they lived in the royal city of Isfahan. So 40 Fortunes is a short story. இது எழுதுனது Shepard. இதில் நம்மளுடைய ஹீரோ வந்து அஹ்மத். அவர் வந்து ஒரு உட்கட்டர். அவருடைய ஒய்ஃப் பேர் ஜமல். அவங்க வந்து இஸ்ஃபஹான் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க. All he owns is a shovel and a pickaxe, which he uses to dig holes for little money. ஸோ அவனுக்குன்னு இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்வெட்டியும் ஒரு கோடாரியும் தான். இதனால் அவன் வந்து சில அங்கங்கே குழிகள் தோண்டுவான். இதை வச்சு கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு வாழ்ந்துட்டுருக்கிறான். He is clearly unambitious and tells his wife that all they need is only to survive and to satisfy their daily needs. அவன் வந்து ரொம்ப ஆசையெல்லாம் படமாட்டான். அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடிய ஆள். Jamal's wish. Jamal is not satisfied with her husband's status of being poor, and things get worse when she is not allowed to access the public bath because the king's royal diviner's wife is using them. ஸோ அவள் வந்து ஜமலுக்கு வந்து அஹ்மதுனுடைய கண்டிஷன் ரொம்ப பிடிக்கலை. இன்னும் அவன் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவள் ஒரு நாள் பப்ளிக் பாத்தில் போய் குளிக்க போயிருக்கும்போது அங்கே கிங்கினுடைய டிவைனர்ஸ் ஒய்ஃப் அவங்க வந்து குளிச்சுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு அவரை தடுத்துடுறாங்க. This makes her believe that if her husband turns into a diviner, then her life will be changed as she wishes. இப்போ அவள் என்ன நினைக்கிறான்னா நம்மளோட ஹஸ்பண்டும் டிவைனர் ஆகிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். When she tells Ahmad that he should become a fortune teller, he is shocked. He has no knowledge about fortune telling. But she convinces him by saying that every diviner tells fortunes to earn fortune. ஸோ இப்போ இவன்கிட்ட வந்து இந்த ஆசையை சொல்லும் போது அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஜமல் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணுறா. எப்படி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். She convinces him by saying that every diviner tells fortunes to earn fortunes. அந்த பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முன்னறிவிக்கிறது வந்து ஃபார்ச்சூனுக்காக தான், பணத்துக்காக தான் எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். She informs him that all he has to do is roll a dice and mumble a few wise words. இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் போய் அந்த மார்க்கெட் பிளேஸில் உட்காந்துட்டு சும்மா அந்த டைஸை உருட்டிட்டு ஏதாவது முன்னு வாயில் சொல்லிட்டே இருங்க, அதே போதும். Ahmad obtains dice and fortune telling robes by selling his shovel and pickaxe
in order to satisfy his wife. ஸோ தன்னுடைய ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இவன் தனக்கிட்ட இருந்த அந்த மண்வெட்டியும் கோடாரியும் விற்றுட்டு ஒரு ஜோசியக்காரர் மாதிரி அந்த டைஸ் எல்லாம் உருட்டக்கூடிய ஒரு ஆள் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி டைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். Ahmad's wit. In the marketplace, he meets the king's minister's wife who has lost her priceless ring in the public bath. He glances at her and realizes there's a hole in her clock. ஸோ அன்றைக்கி அவர் மார்க்கெட் பிளேஸில் உட்காந்துருக்கும் போது அகமது வந்து பார்க்குறான், ஒரு மினிஸ்டருடைய ஒய்ஃபு தன்னுடைய மோதிரத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறா. ஸோ இவர் கண்டுபிடிக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லேடினுடைய கிளாக் அவளுடைய ஓவர் கோட்டில் ஒரு ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு he gets closer to her and whispers the word hole. அவள் பக்கத்தில் போய் அவள் காதில் ஹோல் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். Through this wit, he helps her to recall where she had left her ring safely. இப்படி அவர் ஹோல் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லேடிக்கு ஞாபகம் வருது, இவங்க வந்து அந்த பப்ளிக் பாத்தில் உள்ள ஒரு ஹோலுக்குள்ளே அந்த ரிங்கை பத்திரமா வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால் இவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு அந்த ரிங்கை. On doing such miracle, he receives a gold coin. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால அந்த லேடி வந்து இவருக்கு ஒரு கோல்ட் காயின் கிஃப்டாக கொடுக்குறாங்க. Ahmad's wife congratulates him when he shows her the gold coin, but he believes that it was God's grace and it is only going to work temporarily. ஸோ அஹ்மதோட ஒய்ஃப்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, சரி உங்களுக்கும் அந்த திறமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறா. ஆனால் இவன் நினைக்கிறான் இதெல்லாம் டெம்பரரி தான், இது கடவுளோட அருளால் நடந்தது அப்படின்னு சொல்கிறான். Ahmad as diviner. In the same evening, 40 chests from the king's royal treasury are stolen by the thieves. அந்த ஈவினிங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிங்கினுடைய ராயல் ட்ரெஷரியிலேருந்து ஒரு 40 தங்கப்பெட்டிகள் திருட்டு போயிடுச்சு. The king calls Ahmad since he had heard of him after finding the missing ring when his royal diviner and his helpers are unable to solve the problem. ஸோ கிங் வந்து இப்போ அஹ்மதை கூப்பிட்டு விட்றாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ராயல் டிவைனருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு திறமை இல்லை. Ahmad is at a loss for words when the king asks him about the robbery. He informs the king that the thieves must be 40 in as number. There were 40 chests. இப்போ அஹ்மதை கூப்பிட்டு கிங் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அஹ்மத் சொல்கிறான், ஸோ 40 பெட்டிகள் காணாமல் போனதுனால 40 திருடர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். In addition, he assures the king that he will track down the thieves within 40 days and if he fails, he can be sent to prison. இப்போ அஹ்மத் என்ன சொல்கிறான் அப்படின்னா 40 நாளில் நான் உங்களுக்கு திருடங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தர்றேன், இல்லை அப்படின்னா நீங்கள் என்னையே ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு அஹ்மத் சொல்லிட்டு வந்துடுறான். Ahmad stores 40 dates in a jar and eats 1 date every evening to warn himself when the 40 days are up. இப்போ அஹ்மதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவருக்கு அந்த திறமெல்லாம் இல்லை. ஆனால் எப்படி நம்ம திருடர்களை கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல. வீட்டில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஜார் நிறைய 40 டேட்ஸை போட்டிருக்கிறான். ஏன்னா அந்த 40 நாள் ஆகிறது இவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக. Remarkably, the king's servant who overhears the conversation between the king and Ahmad is one of the thieves. ஸோ கிங்கும் அஹ்மதும் பேசிகிட்டு இருந்ததை ஒரு சர்வெண்ட் வந்து ஒட்டு கேட்டுறான். கிங்குனுடைய சர்வெண்ட் அவனும் அந்த தீஃப் கூட்டத்தில் ஒரு ஆள் தான். He returns to the chief thief and reveals the 40 days plan. இப்போ அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுடைய திருடர்களுக்கு தலைவர் இருப்பார்லே அவர்கிட்ட போய் இந்த 40 நாள் பிளானை பற்றி சொல்கிறான். The thief goes to Ahmad's house to inquire further. இப்போ அந்த திருடன் வந்து அஹ்மத் என்ன பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அஹ்மதுடைய வீட்டுக்கு போகிறான். Meanwhile, Ahmad takes one of the dates and tells his wife that's one, as the thief is on the house roof. இப்போ அந்த திருடன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா அஹ்மத் வீட்டினுடைய மேற்கூரையில் இருக்கிறான். இப்போ அஹ்மத் என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு டேட்ஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு that's one, இதுதான் ஒன் அப்படின்னு சொல்கிறான். After becoming extremely afraid, the robber goes back to the chief and informs him that Ahmad has extraordinary abilities because he was able to find out that someone was on the roof. இப்போ அந்த திருடன் அந்த திருடர் கூட்ட தலைவர்கிட்ட போய் சொல்கிறான், நான் மேலே இருக்கும்போது அவனால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சது நான் ஒரு ஆள் மேலே இருக்கிறேன் அப்படின்ட்டு, அதனால் இவனுக்கு ஏதோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். Thieves confession. Every time the number of thieves on the roof matches the number of dates Ahmad has consumed, the chief restarts the same process with an extra thief. ஸோ ஒரு நாளும் இந்த தீஃப் வந்து ஒரு திருடனாக அடிஷ்னலாக அனுப்பிக்கிட்டே இருக்கான். நம்ம அஹ்மதும் ஒரு நாளும் டேட்ஸ் ஒன்று அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ இவன் செகண்ட் டேட்ஸை சாப்பிடும்போது 2 திருடங்க மேலே இருக்கிறாங்க, தேர்ட் டேட்ஸை சாப்பிடும்போது 3 திருடங்க இருக்கிறாங்க. இப்படி அந்த திருடை கூடுதலாக ஆள் அனுப்ப இவனும் ஒரு டேட்ஸ் அதிகமாக சாப்பிட்டே இருக்கிறான். இப்போ அந்த தீஃப் அனுப்பக்கூடிய நம்பரும் இவன் சாப்பிடக்கூடிய டேட்ஸும் மேட்ச் ஆகிட்டே இருக்குது. இதனால் இந்த தீஃபுக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. They are afraid that Ahmad will bring them before the king. இப்போ ராஜா முன்னாடி நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுவானே அப்படின்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு.
The 40 thieves beg Ahmad to save them so they won't be brought in front of the king. இப்போ அந்த 40 திருடங்களும் இவனுடைய வீட்டு முன்னாடி வந்து நின்று கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என்னை ராஜா முன்னாடி கூட்டிகிட்டு போயிடாத, எங்களை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. He told them if they return all the chests they had taken, he will save them. They return all the treasures to the treasury before the night ends. இப்போ அவன் சொன்னதை இவன் அஹ்மத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் திருடின பொருளெல்லாம் திரும்ப கொண்டு போய் ராஜாவினுடைய ட்ரெஷரியில் வச்சுருங்க, வச்சிங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த நைட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை ரிட்டர்ன் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். Conclusion. Ahmad goes back to the king and informs him that by using his magic skills he can either obtain the chests or find out the thieves. இப்போ அஹ்மத் வந்து ராஜா முன்னாடி போய் நின்றுட்டு சொல்கிறான், என்னுடைய மேஜிக்னால நான் வந்து உங்களுடைய செஸ்ட், அதாவது அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும், இல்லை அப்படின்னா தீவ்ஸை கண்டுபிடிக்க முடியும், யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் கேட்குறான். The king chooses the option to retrieve the treasures. எனக்கு வந்து என் பொண்ணுடைய அந்த தங்கப்பெட்டிகள் மட்டும் போதும், திருடங்க கூட வேண்டாம் அப்படின்னு ராஜா சொல்கிறார். After getting the treasures, he makes Ahmad his royal diviner. அந்த ட்ரெஷரெல்லாம் போய் பார்க்குறாரு, 40 தங்கப்பெட்டிகளும் வந்ததை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம அஹ்மதை ராயல் டிவைனராக மாற்றிடுறாரு. Ahmad regrets that in the process of finding and restoring the chests, he lost all his powers. இப்போ அஹ்மத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க ராஜாவே, உங்களுடைய இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க போய் என்னுடைய பவர் எல்லாமே போயிடுச்சு, அதனால் நான் வந்து இன்னும் ராயல் டிவைனராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். He tells the king that he cannot be a diviner and guide the king anymore. என்னால் உங்களுக்கு ஒரு டிவைனராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். The king pities Ahmad and gives him 2 chests in order to thank him and make him rich. இப்போ நம்ம ராஜா என்ன பண்ணுறாருனா, நமக்காக இவன் வந்து எல்லா பவரையும் இழந்துட்டானே, அதனால் அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு 2 பெட்டிகள் நிறையா தங்கம் கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம அஹ்மது வந்து ரொம்ப ரிச் ஆகிட்டான். திஸ் இஸ் த ஹோல் ஸ்டோரி ஆஃப் 40 fortunes. அந்த 40 தங்கப்பெட்டிகளையும் வந்து இவன் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனுடைய ஸ்டோரி இதுதான். I hope you all enjoyed the story. If you all benefited with the essay, kindly share with your friends and keep supporting our channel. Thank you.